Good morning, sir. Hi, very good morning. Very Good good morning, morning, sir. sir. Very இன்னைக்கு good morning, sir. வெரி குட் மார்னிங் சார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Good morning, sir. Okay, sir. நல்லா இருக்கும் சார். எஸ், குட் மார்னிங். Good morning, sir. Welcome. வெரி குட் மார்னிங். வாழ்க வளமுடன் ஜியோஜி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், எந்த நிகழ்வை பார்க்க போறோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை பற்றி பார்ப்போம் சார். பிரபஞ்சத்தின் இனிமையான ரகசியங்களை. தி ஸ்வீட் சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தின் இனிமையான ரகசியங்கள். ரகசியங்கள். இந்த பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மெய் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த மெய்ஞான சக்தியை பெறுவது, மெய்ஞானம் அப்படிங்கிறது மெய்ஞான உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு நமக்கு வேணும். அந்த தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நம்மளால பிரபஞ்ச சக்தியை சரியாக உணர முடியும். நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால் உணர முடியும். அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல நம்ம மனிதர்கள் மிகப்பெரிய அளவுல போற்றக்கூடிய ஒரு நபர். நம்மளுடைய இந்த சேனல் யூடியூப்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் பேசப்படுகிறது. அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சரியாக புரியணும்னா நீங்க அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை பாருங்க. ஸோ அந்த சேனல்ல வரக்கூடிய புது ரெக்கார்டிங்ஸ், இந்த மாதிரி ஒரு புது அறிவை தரக்கூடிய அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால அனைவரும் அதில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து அந்த யூடியூப் சேனலை பார்த்து உங்களோட அறிவை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ நியூட்டன் இல்லையா, ஐசக் நியூட்டன், இவர் இந்த உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி. இந்த கிராவிட்டியை கண்டுபிடித்தவர், பலவிதமான அறிவியல் ஆராய்ச்சியில் விளக்கங்களை கொடுத்தவர். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல முடிச்சுகளை திறந்து விட்டவர். அப்படி அவர் ஒரு மிக பெரும் அறிஞர் என்று அவரை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் இந்த இடத்தில் ஒரு கடலோரமாக கிடக்கக்கூடிய ஒரு கூழாங்கல்லைத்தான் நான் கண்டுபிடித்துள்ளேன். ஒரு சிறிய கூழாங்கல்லைத்தான் நான் கண்டுபிடித்துள்ளேன். என் முன்னே இருப்பது மிக பெரும் கடல். அந்த கடலை நான் உணரவில்லை. என் ஞானம் என்பது அந்த கடலை உணர முடியவில்லை. என்னால் அந்த கடலோரமாக கிடக்கக்கூடிய ஒரு சிறிய கூழாங்கல்லை மட்டுமே என்னால் உணர முடிந்தது அப்படின்னு அவரு அந்த இடத்துல குறிப்பிட்டுறார். அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி, அந்த பிரபஞ்ச ஆற்றல், இது கடலோரமாக கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன கூழாங்கல்லை போன்றது நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஞானம். ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தி என்பது ஒரு பிரம்மாண்டமான கடலை போன்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அளவு 1/3 நிலமும் 3 கடலுமாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம் அந்த கடல். அப்ப அந்த கூழாங்கல் முன்னாடி அந்த கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கும், அந்த அளவுதான் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அளவு. அந்த வித்தியாசம்தான் நமக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த ஆற்றல் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமது ஆற்றலுக்கும் நம்மளுடைய ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். அந்த பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு நிலையும் நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கணும்னா நம்ம அந்த அளவை, அந்த அண்டத்தின் அளவை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இவ்வளவு
நேனோ மைக்ரான் லெவல்ல சின்னதா இருக்கக்கூடியது தான் இந்த பூமி அப்படின்னு சொல்றது. பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூமி, சூரியன், இந்த நிலவு, இந்த 9 கோள்கள், இது போன்ற ஆயிரம் ஆயிரம் அண்டங்களை கொண்டது நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அப்ப நம்மளால சிந்திக்க முடியாத அளவிற்கு, நம்மளால் உணர முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்குது. அதன் அளவை அவர் அங்க குறிப்பிடும் பொழுது, இந்த பிரபஞ்சமானது இந்த கடலின் நீரை ஒரு மையாக மாற்றி, அதாவது ஒரு இங்கா மாற்றி, அதை எழுத்தாக எழுத ஆரம்பித்தால் 7 into 7, 7 பூமி 7 நிலவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த 7 7 14, அந்த 14 கடல்கள் அளவு தண்ணீரை மையாக மாற்றி எழுதினாலும் இந்த பிரபஞ்ச சக்தி தீராது. இந்த பிரபஞ்சத்தை நம்மளால் அளந்து தீர்க்க முடியாது. அதுல ஒரு கோடை போட்டுட்டே போறோம்னு வைங்களேன். அதாவது கடலோட நீரை 7 7 14 அளவு கடலை எடுத்து அந்த நீரை ஒரு கோடாக, ஒரு இங்காக மாற்றி அதை எழுத ஆரம்பித்தால் அது தீர்ந்து போகலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அளவை நம்மளால் அளக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒன்று. கடலினுடைய நீர்னாலே ரொம்ப பிரம்மாண்டம் இல்லையா? அந்த கடல் 7 7 14 அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை பிரம்மாண்டம் என்று நம்மளால் உணரவே முடியாது. அவ்வளவு பெருசது. அப்ப அந்த உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சும்மா பேசுறது இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்வது, அப்ப அந்த அளவை உணர்வது, அந்த ஞானத்தை உணர்வது, அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியோட அடிப்படை. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடியவர்களாக, பிரபஞ்சத்தின் நீளத்தை, தூரத்தை, அந்த அளவை உணரக்கூடியவர்களாக, நம்ம எந்த அளவுக்கு நேனோ மைக்ரான் அளவு மிக சிறியதாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரக்கூடியவர்களாக முதல்ல நம்ம மாற வேண்டும். அந்த சிந்தனைகளை நம்மளுடைய அறிவாற்றலின் மூலமாக உணர வேண்டும். அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப முதல்ல நமக்கு தேவை அறிவு. அறிவே இல்லாத ஒரு மனிதனால் ஞானத்தை உணர முடியாது. இதுதான் உண்மை. அறிவே இல்லாத எந்த விதமான ஞானமும் உங்களுக்கு உணரப்பட மாட்டாது. அப்ப நம்மளுடைய அறிவை மேன்மைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகில் இருக்கக்கூடிய அந்த அளவுகோல்கள், எண்கள், சித்திரங்கள், இப்படி பல நிலைகள் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு குறியீடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி குறியீடை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பூமியோட அளவு 3 6 9 அதை மல்டிபிள் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி 3 into 6, அதாவது ஒரு எண் கணித வாய்ப்பாடு மாதிரி. 3ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, 12ஆம் வாய்ப்பாடு என்ற அதன கணக்கு கூட்டுதல் 3ஐ இன்ட்டுவாக ஆக்குவதை போல இந்த பூமியின் நீளமானது நீளமாக ஆக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 3 into 6 உங்களுடைய முகமாக இருக்கிறது. உங்களுடைய முகத்தினுடைய அளவு, அந்த முகத்தினுடைய அளவு உங்களோட உடலினுடைய அளவு 3 into 6 ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகமானது இந்த மாதிரி எண் கணித வார்த்தைகளை கொண்டு சங்கேத வார்த்தைகள், எழுத்துக்கள் என்று அறியப்படுகிறது. இந்த எழுத்துக்கள் இந்த பூமியில் பல விதத்துல, பல ஸ்கேல்ல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவின்மை இருக்கக்கூடியவர்களால், சாதாரண மனிதர்களால் இந்த நிகழ்வுகளை உணர முடியாது, அதை கணக்கிட முடியாது, அவர்கள் அந்த ஞானத்தை அடைய முடியாது. ஐசக் நியூட்டனுடைய அந்த எழுத்து இல்லையா, அந்த வார்த்தை இந்த உலகத்துல பலவிதமான
ரகசியங்களையும் பலவிதமான ஐயப்பாடுகளையும் கேள்விகளையும் முழுமைப்படுத்தி அதை தெளிவுபடுத்தி கொடுத்தது. அப்போ நம்மளுடைய ஞானம் என்பது நம்ம அறிவை சார்ந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் அறிவு உடையவர்களாக இருக்கிறோமோ, அறிவு நம்மளுடைய அறிவை மேன்மைப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறோமோ, அதை சார்ந்துதான் நம்மளுடைய ஞானம் நம் மீது கொடுக்கப்படுகிறது. நாம் உணரப்படுகிறோம். நமக்கு அறிவே இல்லை, சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது உங்களால் அந்த ஞான அறிவை உங்களால் உணர முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்ச சக்தி அவ்வளவு மிகப்பெரிய ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது. அது ஒரு பாமர மக்களால் அதை உணர முடியாது. ஏன்னா அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். பாமர மக்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியோட ஞானத்தை தெளிவுபடுத்தும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டாக குழப்பத்தில் சென்று விடுவார்கள். அந்த குழப்பம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்காது. அப்ப சில மனிதர்களுக்கு மட்டுமே இந்த ஞானமானது கொடுக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரியான ஞானம் அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர்களாக, தீர்வுகள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த அளவுகோல் எழுத்துக்கள் இந்த பூமியும் இந்த நிலவும் 7+7 14 அப்படிங்கிற எண் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் 7+7 7 வானங்கள் 7 பூமியாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கணிதம் சாதாரண ஒரு ஞானம் இல்லாத ஒரு மனிதர், அறிவில்லாத ஒரு மனிதர், அந்த எந்த விதமான அறிவாற்றலும் இல்லாத ஒரு மனிதரால் இந்த ஞான வார்த்தைகளை உணர முடியாது. அவர்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியின் ஞான சாவி கிடைக்காது. ஏனென்றால் அது ஞானம் என்பது சாவியா பூட்டா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானமானது உங்கள் அறிவை சார்ந்து அது பூட்டாக இருக்கிறதா சாவியாக இருக்கிறா என்பதை அது கூட கேள்விக்குறியாக அமைக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒரு மிகப்பெரும் சக்தி இருக்கிறது. அந்த ஒரு சக்தியும் மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த எண் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இந்த பிரபஞ்ச சக்தியில் மனிதர்கள் உணர்வதற்காகவும், இதை அளக்குவதற்காகவும், வடிவமைப்பதற்காகவும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உருவாக்குவதற்காகவும் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. எல்லா நிகழ்வுகளுமே ஒரு வரையறையின் மீது, ஒரு கோட்டின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே மெஷர்டு, ஒரு நூலளவு இமியளவு மாறாத மிகப்பெரிய அளவுகோலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு நம்மால் உணர முடியுமா, நம்மால் அதை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஞானம் படைத்த மனிதர்கள், ஞானம் கிடைத்த மனிதர்கள் சில இந்த உள் உணர்வு வார்த்தைகளை, எழுத்துக்களை, ஒளிகளை உணரக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஞானம் இல்லாத, அறிவில்லாத மனிதர்களால் அந்த ஞானத்தை உணர முடிவதில்லை. அந்த ஞானத்தை அவர்கள் உணர முடியாத காரணத்தால் அவர்களுக்கு அந்த ஞான சாவி கொடுக்கப்படுவது கிடையாது. அந்த ஞானத்தின் சாவியை பெற்ற மனிதர்கள் ஞானிகளாக மாற ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அந்த எண் கணித நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. சில எழுத்துக்கள் 1, 30, 40 அதை மனிதனுடைய ஆயுள் காலம் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு இதனுள் மிகப்பெரும் ஆழ்ந்த ஒரு அர்த்த வார்த்தைகள் உள்ளது. ஒன்றென்றால் அது ஒரு எழுத்தினுடைய கூட்டாகவும், 30 என்றால் ஒரு எழுத்தினோட கூட்டாகவும், 40 என்பது ஒரு எழுத்தின் கூற்றாகவும், அந்த கூட்டு அந்த மொத்த கால்குலேஷன் 71ஆக மாறி அந்த 71 மனிதனோட ஆயுள் காலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு மனிதனோட ஆயுள் காலம் என்பது 71 வருடம். அது உருவாக்கப்பட்டதும் இந்த எண் கணித அடிப்படையில். இவ்வாறு அந்த மல்டிபிள் சிஸ்டம் 161 அப்படின்னு சொல்லக்கூடிய சில எண்கள் 1, 30, 40, 200 அதோட கணக்கு மொத்தம் 221.
அது ஆண்டுகளை குறிக்கக்கூடியதாக அமைக்கப்படுகிறது. இப்படி பலவிதமான எண்களும் கணிதங்களும் அந்த எண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண் கணிதமானது புரிந்து கொள்வதற்கு அந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உணரக்கூடிய அந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட வரையறை இருக்கக்கூடிய மனிதர்களாகவும், அப்பேற்பட்ட மனிதர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட வரையறையை கடக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள். மெய்ஞானம் பெற்ற அந்த மனிதர்கள் கூட இந்த பிரபஞ்சத்தில் சில வரையறையை கடக்க முடியவில்லை. அவர்கள் அந்த ஞானத்தின் மூலமாக நிறைய நிகழ்வுகளை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லி இருந்தாலும், அறிவிக்கப்பட்டிருந்தாலும், அவர்களால் கூட அந்த ஞானத்தை, அந்த முழுமை அடைந்த அந்த பிரபஞ்சத்தை உணர முடியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் எல்லை கோடுகள் வகுக்கப்பட்டது. அவர்களுடைய அறிவின் அளவு எல்லை கோடு விதிக்கப்பட்டது. அதனால அவங்களால அந்த கோட்டை தாண்டி செல்ல முடியல. ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒரு கோட்டிற்கு கீழே தான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு கீழே தான் இருக்குது. அதை கடந்து அந்த மனிதர் செல்ல முடியாததாக இருக்கிறார். அதனாலதான் மனிதர்கள் பலவிதமான அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மிகுந்த அறிவு, ஒரு சிலர் அறிவே இல்லாத மனிதர்கள், சிலர் மிடிலான நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்படி அந்த அறிவு கூட படிப்படியாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக இருக்கக்கூடிய அந்த அறிவானது ஞானத்தையும் அதே போல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஞானத்தை உணர்வது படிப்படியாகத்தான் உணர முடியும். அந்த படிகளும் வரையறுக்கப்பட்டதாக கோடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவு எந்த கோடு வரை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த அறிவை பொறுத்து உங்களுக்கு ஞானம் அளிக்கப்படுகிறது. அந்த ஞானமானது படிகளை உயர்த்தி 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 அடுத்தடுத்த நிலைகளில் உங்களுக்கு அருளப்படுகிறது. இப்பொழுது 7 ஞானம் இருக்கிறது என்றால் நீங்கள் எந்த ஞானத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 எந்த ஞான சக்தியில் எதை உணரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் ஞானத்தினுடைய சக்தியாக இருக்கிறது. அதன் மூலமாக நம்மால் பல நிகழ்வுகளை, பல வித்தியாசமான உணர்வுகளை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஞானமானது வான்வெளியில் தேவர்கள், தூதர்கள் அந்த பிரபஞ்ச சக்தியின் சக்தியை, உணர்வை, எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்று பல நிலைகள் இருக்கிறது. நீங்கள் அவர்களை உணரும் பொழுது நீங்கள் பித்து பிடித்த மனிதர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஏனென்றால் பாமர மக்களால் இந்த சக்தியை, இந்த நிகழ்வை, இந்த பிரபஞ்சத்தை உணர முடியாது. அப்ப முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்படணும். தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஞானம் இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அந்த ஞானம் இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டுமே, அறிவு இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டுமே ஞானத்தை உணர முடியும். அறிவின்மை ஞானத்தை தராது. அறிவின்மை ஞானத்தை உணரச் செய்யாது. அப்போ நிறைய நாங்க கத்துக்கிட்டோம், எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அறிவில்லை என்பதுதான் உண்மை. உங்களால் இந்த இடத்த உணர முடியல. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இது ஒரு மெய்ஞான அறிவு. இந்த மெய்ஞான அறிவை உங்களால் உணர முடியவில்லை என்றால் உங்களுக்கு அறிவே இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா மனிதருக்கும் ஒரே நிலையில் அறிவு கொடுக்கப்படாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நிலையில் அனைத்தும் கிடைக்காது. அது எதை சார்ந்திருக்கு என்றால் அவர்களுடைய அறிவை சார்ந்திருக்கிறது. அந்த அறிவின்மை இருக்கக்கூடிய மனிதர்களால் இதை உணர முடியாது. அவர்களை எத்தனை முறை நம்ம அதை கற்றுக் கொடுத்தாலும், அதை எந்தெந்த நிலையில் கற்றுக் கொடுத்தாலும் அவர்களால் அதை உணர முடியாது என்பதுதான் உண்மை. ஸோ அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம், அந்த பிரபஞ்சத்துடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அந்த ஞான அறிவை, அந்த ஞானத்தை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அதுவும் சாதாரண நிலையில் அல்ல, பல படிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம எந்த அறிவுல இருக்கிறோமோ அதை சார்ந்து நமக்கு அந்த ஞானம் வழங்கப்படும், அந்த ஞானம் நமக்கு பெறப்படும். அந்த பாமர மக்களுக்கு அந்த ஞானம் புரியாது, தெரியாது, அவர்களால் உணர முடியாது. அப்போ அறிவு கிடைத்தும் காரியமில்லை, அறிவு இருந்தும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நடக்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய ஞானத்தை பெறுவதற்கு நம்மளுடைய அந்த அறிவை பெருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அறிவை பெருக்க 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 உங்களுடைய ஞானமானது பெருகி கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? லேர்னிங், லிசனிங், ஜேர்னலிசம், இந்த 3 விஷயத்த பக்காவா லைஃப்ல ஃபாலோ பண்ணா உங்க வாழ்க்கையானது அறிவை வளர்த்தக்கூடியதாக மாறுகிறது. உங்க அறிவு வளரும் பொழுது ஞானம் வளர ஆரம்பிக்கிறது. நம்மளோட பார்வை மாற்றத்தை கொடுக்கிறது, நம்மளோட சிந்தனைகள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நம்மளோட எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கிறது. அப்ப நம்மளுடைய ஞானம் உயர ஆரம்பிக்கிறது, உணர்வுகள் தெளிவு அடைய ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்தை நம்மளால் உணர முடிகிறது. அப்ப பிரபஞ்சம் என்பது எதை சார்ந்து இருக்கிறதுன்னா மனிதனுடைய அறிவை சார்ந்து இருக்கிறது, அந்த அளவுகோலை சார்ந்து இருக்கிறது, இல்லையா? இதுல பலவிதமான குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிறது, பலவிதமான ஒளிகள் கொடுக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் சக்தி இருக்குதா அப்படின்னா நிச்சயமா சக்தி இருக்கு. ஒரு ஒரு எழுத்துக்கும் சக்தி இருக்கிறது, ஒரு ஒரு ஒளிக்கும் சக்தி இருக்கிறது. அதுதான் மெய்ஞான சக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த சக்தி மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கும் சக்தி இருக்கிறது, அந்த ஒளிக்கும் சக்தி இருக்கிறது. அந்த மாதிரி பிரபஞ்சத்தை தொடக்கூடிய கீ, சாவியாக அவை செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த அறிவு, மெய் ஞானமானது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் திறவுகோலாக மாறுகிறது. உங்க வாழ்க்கையில் அது திறவுகோலா அல்லது அது கதவா என்பது நம்மளுடைய அறிவை பொறுத்து, ஞானத்தை பொறுத்து அங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. எஸ், அந்த அறிவு ஞானத்தை பெறக்கூடியதாக இருக்குது. அந்த ஞானம் நம்மளது பிரபஞ்ச சக்தியை அணுகக்கூடிய சாவியாக மாறுகிறது. அப்போ காளை, மீன் அப்படின்னு ஒரு உருவமாக இருந்தால் அந்த உருவமானது ஒரு பெரும் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பலவிதமான எழுத்துக்கள், அது சித்திரங்களாக எழுதப்பட்டிருந்தது, குறியீடுகளாக எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு குறியீடுமே மிக பெரும் சக்தியை கொண்டதாக இருந்தது, மிகப்பெரிய அந்த ஞானத்தை பெற்ற வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. பல வேதங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம், பௌதீக உலகம், ஆன்மீக உலகம் என்று 2 உலகங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த உலகத்தின் சாவியாக இந்த எழுத்துக்களும் அந்த எண்களும் இந்த பிரபஞ்ச சக்தியும் உணர்வதற்கான இடங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகமானது 6 அத்தியாயங்களையும் 10 ஆற்றலையும், தெய்வீக 20 ஆற்றல்களையும் 25 எண்ணங்களையும் கொண்டதாக வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உணர்வதற்கு நிறைய படிக்கணும். நீங்க, நான் சுமார கணக்குகளை அப்படியே சொல்லிட்டே போறேன். நீங்க ஜஸ்ட் அதுக்கெல்லாம் என்னென்னங்கிறத பத்தி சிந்திக்காதீங்க. ஏன்னா அந்த சாப்டருக்குள்ளார நம்ம போகணும்னா நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட அறிவுக்கு தெரிய வேண்டும். அறிவே இல்லாத மனிதனுக்கு, எந்த கல்வியுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த ஞானத்தை உணர்வது மிக கடினம். அப்ப அதை சாதாரண பாமர மக்களுக்கு நம்ம இந்த விஷயத்த போய் சொன்னா கண்டிப்பா அவங்க பித்து பிடித்து திரியக்கூடியவர்களாக, அவர்களால இத உணர்ந்த பின்பு அவர்கள் இங்கும் அங்கும் இல்லாத மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள்.
அதனாலதான் அறிவில்லாத ஒரு மனிதர் ஞானத்துக்குள் வரும் வேண்டும் என்று நினைத்து அதை செய்யும் பொழுது அவர் முட்டாளாக மாறுகிறார். அவரால் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் பித்து பிடித்து அந்த புரிதல் இல்லாமல் அவர் வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார். அதே இடத்தில் அறிவு இருக்கக்கூடியவர்கள், கல்வி இருக்கக்கூடியவர்கள், இதை உணரக்கூடியவர்கள் மெய்ஞானத்துக்குள் வரும் பொழுது அதை அந்த புலனோடு பார்க்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அவர்களால் சரியான முறையில் இந்த ஞானத்தை உணர முடிகிறது. அப்போ அந்த எந்த அறிவும் இல்லாத நபர்களால் இதற்குள் வர முடியாது. இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய, இஸ்லாமிய வேதம் சொல்லக்கூடிய நூன் அப்படிங்கிற வார்த்தையும் இந்து மத வேதம் மந்திரங்களில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஓம் என்பதும் மிகப்பெரிய ஒளியும் சக்தியும் வாய்ந்ததாக இருக்கிறது. இது போன்று பல ஆயிரம் பல லட்சம் வேதங்கள் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கால அளவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்திலும் மனிதன் பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து விட்டான் இல்லையா? பல லட்சம் வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து விட்டான். அந்த லட்சம் ஆண்டுகள் வாழும் பொழுது அந்த காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, அந்த நிகழ்வுக்கு ஏற்ப வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வேதங்களும் புனிதமான வேதங்கள் மட்டுமே. அந்த பிரபஞ்ச சக்தியால் அருளப்பட்டவைதான். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கால சூழல் நினைக்குது. ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. ட்ரைப்ஸ் பயங்கரமான ஒரு காட்டுவாசி. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர்களுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த நபர்கிட்ட கொண்டு போய் டிக்ஷனரி கொடுத்து இதை படிச்சு நீ அறிவாளியா மாறிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது லண்டன் யூனிவர்சிட்டியில எழுதப்பட்ட என்சைக்ளோபீடியா, ஜியாலஜிக்கல் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் ஒரு ட்ரைப்ஸ் கையில கொடுத்தோன்னா புரியுமா? சரி, ட்ரைப்ஸ் எல்லாம் வேண்டாம். பிஹெச்டி, எம்ஃபில், எம்காம் முடிச்சிருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு லிபியா லாங்குவேஜில் ஒரு டிக்ஷனரியை கொண்டு கையில் கொடுத்தா உங்களால உணர முடியுமா? அதை படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா லிபிய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களால அந்த அறிவை ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. அதனாலதான் பிரபஞ்ச சக்தி பல லட்ச வேதங்களை பல லட்சம் மக்களுக்கு பல விதத்துல கொடுத்திருக்கு. ஏன்னா அது பிரபஞ்ச சக்தி, நீ மனிதன். உங்களுக்கு அறிவு இல்லை. பிரபஞ்ச சக்திக்கு ஆற்றலும் அறிவும் நிறைந்து கிடைக்கிறது. அப்போ இந்த 1 வயசு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் கொடுக்க முடியும். பிஇ சப்ஜெக்ட் கொண்டு கொடுக்க முடியாது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு கொண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அந்த புக்கை அந்த குழந்தை படிக்க முடியாது. நமக்கே இந்த அறிவு இருக்குன்னா பிரபஞ்ச சக்திக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் இல்லையா? அதுதான் வேதங்கள். அந்த வேதங்கள் ஒரு இடத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்மீக உலகத்துல இந்த மனிதர்கள் உணர்வதற்காக, புரிவதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்டது ஒரு நிலைகளில் கொடுக்கப்பட்டது, அளவுகோலில் கொடுக்கப்பட்டது. அந்த அறிவு ஆற்றலை கணக்கு செய்து கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லா வேதங்களும் சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரம், அந்த வேதத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மிக அந்த சக்தி வாய்ந்ததாகவும் சாராம்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்களாகவும் இருக்கு. இப்போ E = mE² இல்லையா? இது இந்த ஈக்குவேஷன் நியூட்டனுடைய லால ரொம்ப முக்கியமான லா. இது ஒரு ஈக்குவேஷன் வேர்டு. இதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி! இந்த ஒரு ஈக்குவேஷன்
பல பிரச்சனைகளை வந்து இந்த பூமியில் தீர்த்து பலவிதமான தீர்வுகளை கொடுத்ததாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. இ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் எம்இ ஸ்கொயர்ங்கிற அந்த வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தி மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் சால்வ் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய வேதத்தில் அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாமே மிக பெரும் சக்தி வாய்ந்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதாவது நெட்வொர்க் இஷ்யூ போல. அப்ப நம்மளுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி பல ரகசியங்கள் அதுல புதைந்து கிடைக்கிறது. அந்த அந்த சக்தி வாய்ந்த அந்த ஞானத்தை, அந்த ஒளியை, அந்த சொற்களை உணர்வதற்கு நமக்கு ஒரு அறிவு தேவை. அந்த அறிவு இருந்தால் மட்டுமே மனிதர்களால் அதை உணரவோ புரிந்து கொள்ளவோ நம்மனால் முடியும். அதே மாதிரி அந்த உணர்வுகள், அந்த ஆற்றலை உணர்வதற்கு நமக்கு மிகப்பெரிய சக்தி நமக்குள் வேண்டும். அப்ப அந்த ஞானம் என்பதே என்னவென்றால் ஒரு கண்ணுக்கு தெரியாத மிக ஆழத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய ஒன்று. ஞானம் என்பது என்ன? மிக ஆழத்தில் புதைந்திருக்கக்கூடிய ஒரு புதையல். ஒரு புதையலை சாதாரணமா எடுத்து தலைக்குள்ள ஏற்றிக்க முடியுமா? ஒரு புதையலை வந்து நம்ம உடனே எடுத்து நம்ம பீரோவை திறந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிற பேரு, அதுக்கு பேரு ஞானமா இருக்குமா? இல்ல அதுக்கு பேரு புதையலா இருக்குமா? நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? ஒரு புதையல் என்பதே வந்து புதைக்கப்பட்டதாக இருக்குது. அது யாராலும் உணர முடியாத ஒரு இடத்தில் மிக பாதுகாப்பாக பல கட்டங்களை கடந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த அறிவும் சிந்தனையும் இருக்கக்கூடிய அந்த மெய் ஞானத்தை உணரக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்குத்தான் அந்த சாவி கையில் கொடுக்கப்படுகிறது. அந்த சாவி உங்களுக்கு பூட்டாக கொடுக்கப்படுகிறதா, கதவாக கொடுக்கப்படுகிறதா, சாவியாக கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா நிலைகள். ஸோ உங்களுக்கு கிடைத்த ஞானம் கதவாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமானது பூட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே தொங்கிக் கொண்டேதான் இருக்க முடியும், அதுக்குள்ள போக முடியாது. அதே இடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமானது சாவியாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களை திறந்து விடுவீர்கள். அதுதான் ஞானிகள்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு வந்த மெய்ஞானம் பெற்றவர்கள், அவர்கள்தான் அந்த சாவியை பெற்றவர்கள், அவர்கள்தான் இந்த உலகத்தில் சாவி. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான முடிச்சுகள், பலவிதமான புரியாத புதிர்கள், நம்மனால் கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான கேள்விகள், இதையெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய அளவிற்கு, அதை உணரக்கூடிய அளவுக்கு மெய்ஞானம் பெற்றவர்கள் தான் அந்த ஞானிகளாக இருக்கிறார்கள். இப்ப கடல்னு எடுத்தோம்னா அந்த கடலுக்குள்ளார எத்தனையோ அடி ஆழம், 12,000 கிலோமீட்டர், இல்லையா? அத்தனை ஆழத்துல அந்த இருக்கக்கூடியத மனிதனால சென்று பார்க்க முடியாது. டைட்டானிக் கப்பல் கீழே விழுந்துருச்சு, உடைஞ்சு போயிருச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஒரு டீம் அதுக்குள்ள போய் அதை ஆராய்வதற்காக அந்த பசிபிக் ஓசன்ல இருக்கக்கூடிய 11,000 அடியை கடந்து கிடக்கக்கூடிய அந்த கப்பலை பார்ப்பதற்காக, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள், கொட்டி கிடக்கக்கூடிய வைடூரியங்கள், வைரங்கள், தங்கம் எல்லாமே மொத்தமா அந்த 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கப்பல்ல இருக்குது. ஸோ அதை கைப்பற்றணும், அதை எடுக்கணும், அதில் இருக்கிற பலவிதமான செய்திகளை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு புது கப்பலை ஏற்பாடு பண்ணி, நீர்மூழ்கி கப்பலை ஏற்பாடு பண்ணி இந்த காலகட்டத்தில் போறாங்க 5 பேர். ஸோ அது என்னாச்சு?
ஒரு குறிப்பிட்ட நிலையில பப்படம் மாதிரி சுருங்கி உடைஞ்சு அதுவும் கீழே போயிடுச்சு. அந்த 5 பேரும் அவுட். ஸோ ஒரு புதையல் அப்படிங்கிறது இவ்வளோ பிரம்மாண்டத்தை கடந்து செல்லக்கூடியதா இருக்கு. ஒரு கடல் அப்படிங்கிறது, அந்த ஞானத்தை உணர்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனால கணக்கிட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த கடலை உணர்வது என்பதே நமக்கு கடினமாக இருந்தால், ஒரு எழுத்தாக மாற்றி அந்த கடலினோட நீரை 7x7 பாருங்களேன். அந்த அந்த இங்கை எழுதுனா அது பிரபஞ்சமாக இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ அந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் பெற்ற மனிதர்கள் அந்த ஞானத்தை பெறுவது, அந்த புதையலை பெறுவது என்பது சாத்தியம். பாமர மக்களால், அறிவில்லாதவர்களால் நிச்சயமாக அந்த ஞானத்தை உணர முடியாது. அது அவர்களுக்கு கிடைக்காது. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கெல்லாம் அந்த அருள், அந்த உண்மை தன்மை கிடைத்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் உள்ள கடகடான்னு வந்தாங்க. அவங்க நமக்கு அவங்களோட மொபைல் நம்பர்ல நம்மகிட்ட இருக்கு. இருந்தாலும் அவங்க இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. திரும்ப அதுல கட் ஆயிருச்சு. அவங்க இந்த இதுல கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அப்ப இது எதை புலப்படுத்துது, எதை தெரிவிக்குது அப்படின்னா, அந்த ஞானம் இந்த மனிதர்களுக்கு கிடைக்க கூடாது என்பது விதிக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அந்த அறிவு இல்லை. ஸோ அவங்களால இங்க உட்கார முடியல, புரியல, தெரியல இல்லையா. உள்ள திரும்ப போயிட்டாங்க. திரும்ப அவங்களால இதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அந்த மெய்ஞானம் என்பது மறைக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு புதையல். ஆழமா இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த டைட்டானிக் எங்க கடக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் உங்களுடைய ஞானம் என்பது. அது ஒரு பிரம்மாண்டம். இந்த பிரபஞ்சம் என்பதும் மிக பெரும் பிரம்மாண்டம். அதையெல்லாம் உணர்வதற்கு நமக்கு கொஞ்சம் ஞானம், அறிவு தேவை. அப்ப நம்மளை வளர்த்திக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அந்த ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங், இயரிங், அதுக்கு தான் இந்த கிளாஸ் நடத்துறோம். டெய்லி உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பதாக, உங்களோட அறிவை வளர்த்துவதற்காக, நீங்கள் பெற்ற ஞானத்தை பெரிதாக்குவதற்காக. அப்போ அந்த அறிவை பெரிதாக்க தெரியாத பாமர மக்கள், அந்த அறிவை புரியாத மக்கள் இந்த கிளாஸ்க்கு வரமாட்டான். காலையில 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் பாமர மக்கள். மேபி அப்படி அட்டன் பண்ணா கூட அறிவில்லாதவர்களுக்கு இது புரியாது, தெரியாது, நடக்காது, அவர்களால் சாதிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப பல விதத்துல பலதை கத்துக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். பல நபர்களை போய் சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அவர்களுக்கு அது சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப அந்த அறிவும் ஞானம் அது இருக்கும் பொழுது அந்த மெய்ஞானத்தை பெற்று அந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடியவர்களாக நம்ம மாறுகிறோம். அந்த பிரபஞ்சத்தை உணரும் பொழுது நம்மளுடைய நிலை மாற்றத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்மளுடைய உணர்வுகள், ஞானம் என்பது உணர்வை சார்ந்தது இல்லையா. அனைத்தும் அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது. அந்த ஞானம் என்பது அவரவர் அறிவை பொறுத்ததாக அமைந்திருக்கிறது. அப்ப இதை நான் பிஹெச்டி படிச்சவங்க மட்டும்தான் கத்துக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா நம்மளுடைய பிஹெச்டி படித்தவர்கள் எல்லாருமே சுந்தர் பிச்சையாக மாறி இருக்க வேண்டும். கூகுளோட சிஇஓ இல்லையா. எல்லாருமே சுந்தர் பிச்சையாக
ஒரு நிமிடத்துக்கு கோடியில் சம்பளம் வாங்கக்கூடியவராக மாறி இருக்கணும். ஒரு நிமிடத்துக்கு கோடியில் சம்பளம் வாங்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பிஹெச்டி முடித்த மனிதர்கள், டாக்டரேட் பண்ணவங்க எந்த விதமான வருமானமும் இல்லாமல் கஷ்டத்துல இருக்கிறாங்க. மறாவது நாள் எப்படி வாடகை கொடுக்கறதுன்னு ஆலோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அறிவுங்கிறது கல்வியை சார்ந்ததல்ல. இந்த அறிவுங்கிறது நம்மளுடைய ஆக்டிடியூட் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சொந்தமா நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள், அதை சார்ந்ததுதான் அறிவு என்பது. அறிவு புத்தகத்தில் இல்லை, மூளைக்குள்ள இருக்குது. ஒரு மனிதனோட அறிவு புத்தகத்தில் கிடையாது. புத்தகத்தில் இருப்பது புத்தகத்தை எழுதியவரோட அறிவு, உங்க அறிவு இல்லை அது. ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனோட அறிவு. அது உங்களுடைய அறிவு கிடையாது. அதன் மூலமாக உங்கள் அறிவை நீங்க வளர்த்து கொள்ளலாம். அதனால ஒரு புக்கை படித்து விட்டால் நான் மிகப்பெரிய அறிவாளி என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க படித்தது இரவலுக்கு வாங்கின, கடன் வாங்கின ஒரு அறிவு. அது உங்களுடைய சுய அறிவு கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். நிறைய புக்ஸ் படிச்சு நான் அறிவாளியா மாறிடலான்னா நீங்க அறிவாளியா மாறவே முடியாது. நீங்க பித்து பிடித்த மனிதராகத்தான் மாற முடியும். ஏன்னா நிறைய அறிவை பெறும் பொழுது, இந்த மாதிரி இரவல்ல வாங்கும் பொழுது, ஏன்னா அது ஒரு புத்தகம் என்பது இன்னொரு மனிதனுடைய அறிவு, அவருடைய சிந்தனை, அவருக்கு. எஸ் வாழ்வளமுடன் சார். எஸ். அது ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதே, இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு அறிவா இருக்கு, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதை படிக்கும்போது நமக்கு இன்னொரு புரிதலா இருக்கு. அது மாதிரி ஒரே புத்தகம் ஒண்ணுன்னா கூட நம்மளோட புரிதல் வேற வேறையா இருக்குங்க சார், அனுபவம் மூலயமா. ஏன்னா அது வந்து உங்களோட அறிவு அல்ல. அதனாலதான் உங்களோட அறிவு வளரும் பொழுது அதோட பார்வை மாறுகிறது. எஸ் சார். நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சில அறிவுகள் உங்களை வளர்த்தாமல் நீங்கள் அதை படிச்சிட்டீங்க. ஸோ அப்ப அதோட பார்வை வேறையாக இருக்கிறது, அதோட சிந்தனையும் புரிதலும் வேறையாக இருக்கிறது. 2 வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய அறிவு வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா திரும்ப அதை புரிதலோட படிக்கிறீங்க. அப்ப அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ அந்த அதே புத்தகம் வேற விதத்தில், வேற கோணத்தில் நீங்க பாக்குறீங்க. ஏன்னா இது எல்லாமே இரவல் தான், எதுவும் வந்து ஒரிஜினல் இல்லை. நீங்க எல்லாமே அடுத்த மனுஷனோட புத்தியை திறந்து பாக்குறீங்க. அதுதான் புத்தகம் என்பது. அப்ப எப்போ உங்களோட புத்தகத்தை நீங்க வெளியிடுவீங்க இல்லையா? அதுதான் அறிவுங்கிறது, அதுதான் மெய் ஞானம் என்பது. ஒரு காந்திஜியோட ஒரு கட்டுரை வந்து 10th தமிழ் புக்ல இருந்துச்சுங்க சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. என்னால அதை படிச்சு புரிஞ்சு, டீச்சரா இருக்கும் நம்ம, ஒரு 30 வயசு ஆகுது. அது அந்த ஒரு 4 பக்கத்தை படிச்சு புரிஞ்சுக்க கூட அறிவு கூட எனக்கு இல்லைங்க சார். திருப்பி 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 படிக்கிறேன், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலைங்க சார். அவங்க அவ்வளோ எலாபரேட்டா அவங்க உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட மனசு விரிவடைஞ்சதை பத்தி, பொது நோக்கத்தை பத்தி எழுதியிருக்காங்கன்னு என்னால ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் படிக்கும்போது தான் சார் அந்த 4 பக்கத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. அது அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே, தமிழ் தான், மதர் டங் தான், நமக்கு இவ்வளவு வயசாச்சு, அவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட அந்த நோக்கத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். நான் அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேங்க சார். அப்போ மறுபடியும் 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 படிக்கும்போது என்னால அந்த 4 பக்கத்தை உணர முடிஞ்சது சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்பதான். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. அது மாதிரி நம்மளோட மெய் ஞானத்தை வளர்த்து இந்த உலகத்திலிருந்து அந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஞானம் நமக்குள் அதிகரித்தால் மட்டும்தான், நம்மளோட அறிவை சார்ந்துதான் ஞானமே கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அப்ப புத்தக அறிவு இருக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் புத்தக அறிவு மட்டும்தான் பெற்றிருப்பீங்க. இந்த உலக அறிவு இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அது ரெண்டையும் சேர்ந்து பெற்றிருப்பீங்க.
அந்த உலகத்தையும் அந்த புத்தகத்தையும் புரிந்து அதற்கான நிகழ்வுகளை அறியக்கூடிய அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா அந்த 3வது நிலையில இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. அப்போ அந்த ஞானம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது உங்களோட கேட்டகரி வைஸ் அதை பிரித்து அப்புறமா அதை வந்து கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த உணர்தல் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. நம்மளுடைய வகுப்பில் இவ்வளோ பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய அந்த 12 நாள் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அது வந்து இவ்வளோ பெரிய ரகசியத்தை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அந்த ரகசியத்தை கற்றுட்டு அதை அப்ளை பண்ணி அதில் ரிசல்ட் எடுக்க முடியலன்னா உங்களுடைய அறிவின்மையின் காரணமாக உங்களோட மெய்ஞானத்தை நீங்கள் உணராதமையின் காரணத்தினால் நீங்கள் அங்கே ஃபெயிலியராக இருக்கு. ஸோ அந்த மெய்ஞானத்தை உணர்வதற்கு நம்மளுடைய அறிவை நம்மளுடைய சிந்தனையை முழுமையாக மாற்றி அதை பயிற்சி செய்து நம்ம அந்த இடத்தை தொடரும். ஸோ அப்போதான் நம்மளால சாதிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக நம்ம அந்த இடத்துல ஜொலிக்க முடியும். ஸோ அதை பெறுவதற்கான எல்லா நிகழ்வும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் பேசலாம். அதற்கு முன்னால் இந்த வகுப்பை பற்றியும் இந்த வகுப்பில் உங்களுக்கு அந்த 12 நாள் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் எப்பேற்பட்ட உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த கிராட்டிடியூட்டையும் இங்க பகிர்ந்து கொள்ளலாம். எஸ், மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ, எஸ், சொல்லுங்க மேம். மோகனப்பிரியங்க சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப நாள் ஆகுதுங்க சார் பேசி. நானும் பேசலாம்னு போன வாரத்துல இருந்து நினைக்கிறேன், பேசவே முடியலைங்க சார். சரிங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எடுத்தது உண்மைதாங்க சார். நான் வந்து அந்த பேசிக் கிளாஸ் இப்ப அட்டன் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரியாதுங்க சார். நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன், கத்துக்கிட்டேன். இப்ப இந்த 7 மணி கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணதான் ஒவ்வொன்றா நிறைய தெரிஞ்சு அதை நான் லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறேங்க சார். கண்டிப்பா. அப்ப வந்து எனக்கு கண்டிப்பா அது ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல, அதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க சார். இப்ப நம்ம ஒவ்வொரு கிளாஸா நீங்க சொல்ல சொல்ல போன வாரத்துல நடந்த 2-3 கிளாஸுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். அதை அப்படியே நான் லிங்க் பண்ணி பார்க்க நம்மளோட அந்த கர்மா வந்து இன்னும் அதனாலதான் நமக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது, அது கரையறதுக்கு தான் வருது, அந்த மாதிரி சார். கண்டிப்பா. ஏன்னா இந்த பயணத்துல அடுத்த கட்ட பயணம் வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ அதையும் முழுமைப்படுத்திட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த காந்திஜியோட வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ அதே வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது புரியுது. அதே மாதிரி தான் இப்போ அந்த புரிதல் வரணும்னா நம்ம வந்து அந்த ஒரு மெய்ஞானம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த ஞானத்தை முழுமையாக உணர்ந்து அந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசத்தை உணர வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த அந்த நிகழ்வையும் கற்றுக்கொண்டு நம்ம அதன் மூலமாக அந்த ஒரு பூத கண்ணாடியின் மூலமாக இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது வித்தியாசமான கோணத்தில் நம்மளை காண்பிக்கும். ஸோ அதுக்கும் நீங்க வந்து எல்லாரும் முயற்சி செய்யுங்க. வேற யார் பேசுறீங்க? குட் மார்னிங் சார், காயத்ரி தேவி. எஸ்மா, வெரி குட் மார்னிங். நான் அட்டென்ட் பண்ற கிளாஸஸ் வந்து ரியலி இட்ஸ் ஐ ஓப்பனர் சார். அதாவது நான் கிளாஸ்ல நான் என்ன கத்துக்கிறேன்னா நியூ திங்ஸ் வந்து உங்க மூலியமா நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எது நான் ஆள் மனசுல போட்டிருக்கேன் அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, அப்படி அது இருக்கிறனாலதான் வந்து என்னால வந்து க்ரோ ஆக முடியல. அந்த இமோஷனல் இதுதான் என்னை வந்து தடுக்குது அப்படின்னு வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் வந்து ஒவ்வொரு இதுவும் நான் மெருகேத்திட்டே வரேன். So by the end of the session, I think there'll be a even more drastic change. And அந்த இன்னும் அந்த எனக்குள்ள இருக்க அந்த இமோஷனல் இது ஃபியர் அதெல்லாம் வந்து வெளிவந்து நான் இன்னும் நல்லா வந்து ப்ரொடக்டிவா இருப்பேன்றது நான் வந்து பூர்ணமா நம்புறேன் சார். So towards productivity I am moving. Thank you sir, thank you so much. Thank you. And
பேசுறத வந்து நான் அப்படியே கேட்டுட்டே இருந்தேன் சார். யூஆர் டாக்கிங் அபவுட் த யூனிவர்ஸ் எல்லாம். இப்ப நீங்க சொல்றீங்கன்னா நீங்க புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவா உங்களுக்கு அந்த இது வருமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்படி சார் அது? ரெண்டுமே இருக்கு. அச்சா அச்சா, ஓகே. ஏன்னா அது எனக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இது அதெல்லாம் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, இவங்க ஏதாவது புக்ல படிச்சிருப்பாங்களா இல்ல தானா அவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஓடிட்டு இருந்தா, அதான் அவங்களை கேக்குறேன். இல்ல, இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து புக்கு மூலமா நம்ம படிக்கிறோம். இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல டிராவல் பண்றோம். அப்போ நம்மளுடைய அந்த டிராவல் பிளஸ் அந்த ரியல் ரெண்டும் சேரும்போது அந்த நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து அதுவாக உதிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு புக்கு வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது அப்படின்னாலும் அந்த புக்கு சொன்ன கருத்தை நேரடியா நம்ம வந்து கொட்டுறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சில ஞானம் வந்து கிடைச்சிருக்குது இல்லையா? அதையும் இதையும் ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் அது ஒரு சாப்டரா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா 80% எழுதுனதை பேசுறது இல்லை. அது சில நாட்கள்ல அது ஒரு பெரிய இதா இருக்குது. சில நாட்கள்ல நம்ம பேசினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசணும்னு புரியுறது இல்லை. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட யார்கிட்டயாவது கூப்பிட்டு கேட்டு அவங்கள்ட்ட கேட்போம், என்ன நான் நேற்று பேசினேன், என்ன இன்னைக்கு பேசினேன் அப்படின்னு கேட்டுட்டு அதை வந்து நம்ம புரிச்சுக்கிறோம். So it is coming from your subconscious mind, not from your conscious mind. Conscious mindல இருந்து வந்து இதுதான் பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இருக்கிறது இல்லை, ஃப்ரம் யூனிவர்ஸ் ஆர் சப்கான்சியஸ் மைண்ட். Yes, I got it. Thank you. அது Thank you for எல்லாமே that. அந்த பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பா. எஸ் Thanks for the clear explanation. Thank you, sir. வாழ்க வளமுடன். எஸ் மேம், வாழ்க வளமுடன். எஸ், ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே. சார் சொல்லுங்க சார். சார், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் சார். இன்றுடன் என் ஆயுள் காலத்தில் 78 ஆண்டுகள் கழிந்ததுன்னு போட்டேன். எல்லாரும் அந்த மெசேஜ் பார்த்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் எல்லாம் டிக் பண்ணிட்டாங்க. நம்ம குரூப்ல கூட அனுப்பிச்சு விட்டேன். எல்லாருக்கும் குரூப்ல இருக்கிற சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்களும் கூட அனுப்பிச்சு விட்டேன். அதுல ஒரு டாக்டரும் கஸ்தூரி மேடம் தான் கரெக்டா பர்த்டே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. மற்றவங்களாம் அந்த மெசேஜில் ஏதோ அதான் அவங்களுக்கு அந்த அவ்வளவுதான் தெரிஞ்சு டக்குன்னு அப்படியே டிக் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் டிக் பண்ணிட்டாங்க. அந்த மெசேஜ் என்ன சொல்றதுன்னு கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த இன்றுடன் ஆயுள் காலத்தில் 78 ஆண்டுகள் கழிந்தது அப்படின்னு போட்டு, அப்ப மறுநாள் பர்த்டே தானே இப்போ. ஆமா, கண்டிப்பா. அதை யாருமே புரிஞ்சிக்காம எல்லாம் டிக் பண்ணிட்டாங்க. எல்லாம் டிக் பண்ணி ஏதோ ஒரு மெசேஜ் அப்படி டிக் பண்ணிட்டாங்க. கஸ்தூரி மேடமும் ஒரு டாக்டரும் தான் கரெக்டா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கண்டிப்பா. அதுதான் நம்மளுடைய 48வது பிறந்த நாள். அந்த நாளை வந்து நம்ம அன்னைக்கு உண்டான ஸ்பீச்சை அப்படிதான் நானும் கொடுத்தேன் இல்லையா? என்னுடைய இறந்த நாள், என்னுடைய இறப்பை நான் தொடக்கூடிய நாளாக அந்த 48வது அந்த பர்த்டே வந்து நம்ம அன்னைக்கு பேசணும். ஸோ அன்னைக்கு வந்து பெரிய ஒரு பூம் இருந்துச்சு. நிறைய நபர்கள் வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்கு 7 மணி கிளாஸ்ல ஃபுல்லா ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா ஏன் இவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த 48ங்கும் போது 47 வருடங்கள் இறந்துட்டோம். 48வது வருஷம் அன்னைக்கு வந்து பிறக்கிறோம். அதுதான் உண்மை. அப்ப இறந்த 78 ஆண்டுகள் இறந்து அந்த 79ல நீங்க பிறக்குறீங்க, அவ்வளவுதான். அதான் 78 ஆண்டுகள் கழிந்தது அப்படின்னு போட்டு அந்த இறப்பை நம்மளால தவிர்க்கவே முடியாது. மனிதனின் இறப்பை தவிர்க்க முடியாது. என்ன நிச்சயமா ஒரு நாள் உங்களை கடந்துருச்சுன்னா அன்னைக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இழப்பு நிச்சயமாக நம்மளிருந்து இறந்து விட்டது. இறந்த ஒரு நபரை நம்மளால மீட்க முடியாது, இறந்த ஒரு நாளை நம்மளால மீட்க முடியாது. அதுதான் நம்மளோட வாழ்க்கை. பிரசன்ட் இஸ் தி ப்ரூவ். அதுதான் ரியல் இல்லையா?
இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம பேசுறோம், நம்ம எழுந்துட்டோம் அப்படிங்கிறது தான் ட்ரூ. அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு அதுக்கு கடந்து போன அந்த இறந்து போன வாழ்க்கையை சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நம்ம இறந்தவர்களாக மாறிடுறோம். நம்ம பிறந்தவர்களாக இல்லை இல்லையா? இறப்பை பத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறப்பு என்பதே மிகப்பெரிய வலியாக இருக்கிறது. நம்ம இறப்பை பத்தி சிந்திக்கும் போது நமக்கு உடல்ல பயங்கரமான வலிகள் ஏற்படுது. அதே டைம் பிறப்பை பத்தி சிந்திக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. அப்ப அந்த பிரசன்ட் டேவை நம்ம சிந்திக்கும் பொழுது நீங்க பிறந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க பாஸ்ட் டேஸை சிந்திக்கும் பொழுது நீங்கள் இறந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளார அந்த துக்கம், கவலை வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே எப்பவுமே ப்ரெசன்ட் டேல பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக பிறந்த அந்த குழந்தையை போல நம்மளோட அறிவை, நம்மளுடைய சிந்தனையை வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க. தேங்க்யூ.